வணக்கம் மக்களே. என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 10 வருஷம் இருக்குமா, ஒரு 5 வருஷம் இருக்குமா? இந்த 10 வருஷம் 5 வருஷமா எல்லாரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. இந்த வருஷம் ஃபோனை ஓப்பன் பண்ணால் கந்தசஷ்டி விரதம் தான். எல்லாரும் அவங்கவுங்க ப்ரொசீஜர் படி அவங்கவுங்க மறுபடியும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபார்முலாவை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உருகி முருக பக்தியில் அப்படியே விழுந்துருவோம் போல் இருக்குது. நிறைய விரதம் இருக்குது. அதான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். நிறைய அமாவாசை பௌர்ணமியும் தாண்டி எத்தனையோ விரதங்கள் இருக்குது. இதில் மந்த்து ஒரு விரதம் இருக்குது. புரட்டாசி மாதம் வந்தால் பெருமாளுக்கு விரதம், ஆடி மாதம் வரலட்சுமி நோன்பு, ஸோ அடுத்தது இப்போ ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி வந்துருச்சு. ஐப்பசி, கார்த்திகை மாதம் தீபம், மார்கழியில் மார்கழி உற்சவம் மாதம் முழுவதுமே, தை மாதம் பொங்கல் சொல்லவே வேண்டாம், அப்புறம் தைப்பூசம். இந்த மாதிரி மந்த்து ஃபுல்லாக விரதங்கள் எடுக்கிற நாட்களாகவே இருக்குது. இதை என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஆனால் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா தெரியாத விஷயம். இந்த மாதிரியான ஒவ்வொரு கிருத்திகை ஆகட்டும், சஷ்டி ஆகட்டும், பௌர்ணமி ஆகட்டும், அமாவாசை ஆகட்டும், பிரதோஷம் ஆகட்டும், இன்னும் இருக்கின்ற அனைத்து நல்ல தெய்வ திருநாட்கள் எந்த நாட்களிலுமே அப்போ ஐயர்கள் குருக்கள் மட்டும்தான் அதெல்லாம் இந்த சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி எல்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுப்பா. எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த ஃபோன் வந்துருச்சு. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அட போங்க, நான் ஆடி மாதம் வரலட்சுமி நோன்பு கம்பல்சரி பண்ணுவேன். பெருமாளுக்கு விரதம் கம்பல்சரி பண்ணுவேன். அடுத்தது ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி, இது எல்லாமே யூஸ்வலாக பண்ணுறது தான். நம்ம இந்த விசேஷ நாட்களுக்கு வேலை பண்ணி விரதம் இருந்து உண்மையாகவே எனக்கு என்னடா இது எல்லா நாட்களிலுமே நம்ம வேலை செய்கிறதாவே இருக்கே அப்படின்னு யோசித்து கொஞ்சம் அசந்து உட்காந்தா இந்த சஷ்டி விரதத்தை பற்றி டெய்லியும் சொல்லி இப்போ எனக்குமே எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. நான் சஷ்டிக்கு விரதம் இது வரைக்கும் நான் இருந்ததே கிடையாது. இப்போ எனக்கு ஆர்வம் வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு, நம்மளும் இருக்கணும், நம்மளும் பண்ணணும். ஆனால் நான் ஒரு அல்சர் பேஷண்ட்டு. ஸோ என்னால் 7 days இருக்க முடியுமாங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஆசை இருக்குது. எல்லோரும் பண்ணுற அதே மாதிரி நம்மளும் பண்ணுன்ற ஆசை இருக்குது. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்ஸ்டா ஆன்மீக சிந்தனை இல்லாத மனிதர்களுக்கு கூட இதை பார்த்து எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பரவாயில்ல, மக்கள் சாமி கும்பிட்றது என்னவோ நல்ல விஷயந்தான், விரதம் எடுக்கிறது என்னவோ நல்ல விஷயந்தான். இதை கற்றுக்கிற மக்கள் யாருக்கும் கெட்டது பண்ணாமல், தீங்கு பண்ணாமல், துரோகம் பண்ணாமல், தன்னுடைய வருமானம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம் மட்டுமே இருந்து பயன்படுத்தி வாழ்ந்தாங்கன்னா பரவாயில்ல. இதெல்லாம் இதிலேருந்து எடுத்துக்கிறீங்க, ரைட்டு. ரொம்ப இந்த ஆன்மீகம் உள்ளே போகும்போது ஒருவேளை மாறிடுவாங்களோ, மக்கள் எல்லாம் நல்லவங்களாக ஆகிடுவாங்களோ. அப்படி ஆனால் கூட தப்பு இல்லை, ரொம்ப நல்ல விஷயம் தானே. எல்லோரும் நல்லவங்களாக தான் வாழணும், நல்லா இருக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்க்கணும். அதுவே மிகச்சிறந்தது. சமுதாயத்தில் இந்த சண்டை, கோபம், வெறி, ஆத்திரம் இதெல்லாம் இல்லாமல் போகணுன்னா தன்னுடைய வாழ்க்கையை அவங்களே வாழ்ந்துட்டா எதுவுமே இல்லை. அடுத்த விஷயத்தை எடுக்கும் போது தான் அடுத்தவங்க வாழ்க்கை, அடுத்தவங்க சொத்து, அடுத்தவங்க பொருளை பறிக்கும் போது தானே பிரச்சனையே அங்கே உண்டாகுது. என்னோடது மட்டும் எனக்கு, நான் இந்த கட்டாக வச்சுக்கிறேன்னு நம்ம பொழைச்சிட்டோமா, அது சொத்தாகட்டும், பொருளாகட்டும், பொண்ணாகட்டும், லைஃப் ஆகட்டும், எது வேணா கூட ஆகட்டும். இப்போ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஆன்மீகத்திலேருந்து லைஃபுக்கு ஏன் வந்துருச்சுன்னா, எல்லாரும் ஆன்மீகத்தில் இறங்குறதுக்கும் அந்த ஆன்மீக பாதையில் போகிறதுக்கும் அதில் இறங்கி அந்த ப்ரொசீஜர் கூட சரியாக பண்ணுறதுக்கும் இந்த இன்ஸ்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஃபி, இன்ஸ்டா எல்லாமே சரி, ஸ்மார்ட் ஃபோனு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாடல்களை கேட்குறதுக்கும் அது ஒவ்வொரு வரிகளுமே அப்படியே நம்ம சுவாசிக்கிறதுக்கு கூட அவ்வளோ உன்னதமான ஒரு தெய்வீக சிந்தனையை உருவாக்குது. ஸோ இந்த இன்ஸ்டாவில் இந்த
முருகனுடைய பாடல்களை பாடுறவங்களுக்கும் சரி, அவருக்கு விரதம் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கும் சரி, ரொம்ப பெரிய நன்றி. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கேட்குறதுக்கு. ஸோ ஷேரிங் தான் இது.